Good morning all of you. நம்ம இங்கே ரேஷியோங்கிற லெசனை சிம்பிளாக படிக்கலாங்க. ரேஷியோ இஸ் கம்பேரிசன் பிட்வீன் டூ கேட்டகரிஸ் இன் சேம் யூனிட். ரெண்டு சேம் யூனிட் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர்றதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிலோகிராம், ரைட் ஹேண்ட் சைடில் கிலோகிராம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிட்டர், லிட்டர், ருபீஸ், ருபீஸ், இந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை தான் கம்பேர் பண்ணி அதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 2000 kg இருக்குது, இங்கே 1000 kg இருக்குது. இதை வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? 0 0 கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? 200 100. நெக்ஸ்ட்டு கட் பண்ணும்போது என்ன இருக்கும்? 20 10. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன இருக்கும்? 2:1. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். A by B is called fraction. A by B is called என்ன? Fraction. இதில் A is called antecedent. மேலே இருக்கிற A is called antecedent. B is called consequent. B is called consequent. Duplicate ratio of A is to B is called A squared B squared. இப்போ உங்களுக்கு 2:3 இருக்குது. டியூப்ளிகேட் ரேஷியோ பண்ணுங்க அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னா 2 squared 3 squared 2 squared 4 3 squared 9. இதுதான் டியூப்ளிகேட் ரேஷியோ. சப்டியூப்ளிகேட் ரேஷியோ, சப்டியூப்ளிகேட் ரேஷியோ, சப்டியூப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ரூட் எடுக்கணும். சப்டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B is root A root B. இப்போது எக்ஸாம்பிளில் சப்டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 25/16. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 25 ரூட் ஆஃப் 16. 25க்கும் 16க்கும் சப்டியூப்ளிகேட் ரேஷியோ வந்துட்டு 5:4. சப்டியூப்ளிகேட் ரேஷியோ எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா? ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B. ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B is called A cubed B cubed. A cubed B cubed. எக்ஸாம்பிள் 2:3க்கு ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படின்னு எக்ஸாம்பிளில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3. ஸோ ட்ரிப்ளிகேட் ரேஷியோ உங்களுக்கு என்ன? 2 cubed 3 cubed, 2 cubed 8 3 cubed 27. இதுதான் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B. சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் A is to B. நீங்கள் என்ன பண்ணணுன்னா க்யூப் ரூட் எடுக்கணும். என்ன பண்ணணும்? க்யூப் ரூட் எடுக்கணும். சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. 8:27 ஃபைண்ட் சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்படி இருக்கும் உங்களோட கொஷின். சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ஸோ 8க்கு நம்ம க்யூப் ரூட் எடுக்கணும். க்யூப் ரூட் ஆஃப் 8 க்யூப் ரூட் ஆஃப் 27. க்யூப் ரூட் ஆஃப் 8 வந்துட்டு உங்களுக்கு என்ன? 2. க்யூப் ரூட் ஆஃப் 27 உங்களுக்கு என்ன? 3. க்யூப் ரூட் மீன்ஸ் என்ன? 2-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. 3-ஐ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 3s are 9, 9 3s are 27. சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு compounded ratio. Compounded ratio of A by B C by D is called AC by BD. காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருதாவே உங்களுக்கு டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் வந்தாவே போதும். காம்பவுண்டட் ரேஷியோ அப்படிங்கிறது A by B C by D கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? காம்பவுண்டட் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. 3/2 4/6 இப்படி இருக்குது. ஸோ காம்பவுண்டட் ரேஷியோ பண்ணணும் அப்படின்னா 3 4s are 12, 2 6 are 12. ஃபைனலாக உங்களுக்கு 1:1 வரும். இதுதான் காம்பவுண்டட் ரேஷியோவோட லாஜிக். நெக்ஸ்ட்டு காமன்சூரபிள், incommensurable.
இன்காமன்சூரபிள். காமன்சூரபிள் அப்படிங்கிறது √5 √10 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை வந்து காமன்சூரபிள்னு சொல்லுவோம். இன்காமன்சூரபிள் √8 √7 இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் இன்காமன்சூரபிள் அப்படின்னு சொல்லலாம். இன்வர்ஸ் ரேஷியோ. Inverse ratio of A is to B is called B is to A. B is to A. 7:3 இருக்கு. Find inverse ratio அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3:7 அப்படின்னு பண்ணணும். இதுதான் வந்துட்டு inverse ratio. இந்த ratio 4:5 and their monthly expenditure 7:9. If each saves ₹50 per month, find their monthly income. இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மந்த்லி இன்கம் ஆஃப் த 2 பர்சன். 2 பர்சனோட இன்கம் வந்து எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 4:5. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு 7:9. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ₹50 வந்து சேவ் பண்ணுறாங்க. ஃபைண்ட் தயர் மந்த்லி இன்கம். இதான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். நம்ம வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாங்க. இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். அப்பா வந்துட்டு 10,000 எர்ன் பண்ணி கொடுக்குறாரு. அம்மா அந்த மந்தோட எண்ணில் ₹1,000 சேவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? 10,000 மைனஸ் 1,000 9,000 வந்துட்டு அம்மா செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கலாங்களா? அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். நம்மளுக்கு மந்த்லி இன்கம் ஆஃப் த 2 பர்சன் எவ்வளோ இருக்குது? 4x 5x. சேவிங்ஸ் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 பர் மந்த் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 7/9. இன்கம் மைனஸ் சேவிங் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். தென் இதை க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது ஈஸியாக இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 9 × 4x minus 50. Then 7 × 5x minus 50. 9 4s are 36x. 9 × 50 450. 7 5s are 35x. 7 × 50 350. x எல்லாம் ஒரு சைடு, நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு. 36x minus 35x equal to 450 minus 350. ஸோ x is equal to 400. நமக்கு தேவை 4x 5x. x is equal to 100. Sorry, 450 minus 350 100. 4x 5x. 4x is called 4 into 100 400. 5x is called 5 into 100 500. So monthly income 400 500. Next, simplify the ratio. Question எப்படி இருக்குன்னா 1/3 1/8 1/6. சிம்பிளிஃபை அப்படின்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். சிம்பிளிஃபை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? எல்சிஎம் எடுக்கணும். எப்படி எல்சிஎம் எடுக்கிறதுனா 3 8 6. ஸோ இதை வந்து நம்ம 3 டேபிளில் போடும்போது இது 1 டைம் 8, இது வந்துட்டு 2 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம 2 டேபிளில் போடும்போது 1 4 1. மறுபடியும் 4 டேபிளில் போடும்போது 1 1 1. எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 2 × 4. 3 2s are 6 6 4s are என்ன வருது? 24. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 1/3 1/8 1/6. ஸோ 24 3ஆல் டிவைட் பண்ணால் how many times? 8 times. சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ஆன்சர் will not be changed. ஸோ 24 8ஆல் டிவைட் பண்ணால் how many times? 3 times. ஸோ சேம் நம்பரால் டிவைட் பண்ணாலோ மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் will not be changed. 24 6ஆல் டிவைட் பண்ணும்போது how many times? 4 times. ஸோ இனி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 8/24 3/24 4/24. ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு 8:3:4. சிம்பிளிஃபை த ரேஷியோட லாஜிக் புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட், the fraction bears the same ratio to 1/27 as
3/7 does to 5/9. What is the fraction? இதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்குற கொஷின். A fraction அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். A fraction bears the same ratio to 1/27 as 3/7 does to 5/9. Fraction x into 1/27 நம்ம 27/1 எழுதலாம். 3/7 இந்த 5/9 ரெசிப்ரோக்கலாக போட்டோம்னா 9/5 எழுதலாம். x is equal to 3/7 9/5 1/27. 3 9s are 27. So finally x is equal to 1/35. Finally x is equal to 1/35. The ratio of the two quantities is 3:4. If the antecedent is 15, what is consequent? The ratio of the two quantities 3/4. Antecedent is 15. What is consequent? மேலே உங்களுக்கு 15 இருக்குது, கீழே என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம்? 3ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? 15 கிடச்சிருக்கு. ஸோ 4ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 20. இந்த மெத்தட்லேயும் போடலாம். இன்னொரு லாஜிக் பார்த்தீங்கன்னா 3/4 equal to 15/x. ஸோ இங்கே இருக்கிற எக்ஸை நீங்கள் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 15 into இந்த 3/4 ஆப்போசிட்டில் கொண்டு போயிட்டீங்கன்னா 4/3. 5 டைம்ஸ் வரும். x is equal to 20. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் இந்த ப்ராப்ளத்தை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 2x plus 3 be the duplicate ratio of 2x plus 3 divided by 5x minus 38 be the duplicate ratio of √5 is to √6. Then the value of x is. இதான் உங்களோட கொஷின். கொஷின் என்ன? 2x plus 3 divided by 5x minus 38 be the duplicate ratio of √5 is to √6. Then the value of x is. நம்ம எப்படி பண்ணுறது? 2x plus 3 divided by 5x minus 38 be the duplicate ratio means இதை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். √6 the whole squared. Next step 2x plus 3 5x minus 38 √5 the whole squared 5 √6 the whole squared 6. Cross multiplication 6 into 2x plus 3 5 into 5x minus 38. இப்போ 6 2s are 12x 6 3s are 18 5 5s are 25x 5 into 38 வந்துட்டு உங்களுக்கு 190. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் 190 plus 18 25x minus 12x 208 equal to 13x. X is equal to 208 divided by 13. ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 16. இதான் உங்களோட ஆன்சர். Sixth problem. The ratio of compounded of a is to b, a plus b is to a minus b and a squared minus b squared is to a plus b the whole squared is. இதான் உங்களோட ப்ராப்ளம். காம்பவுண்டட் ரேஷியோனா நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ a plus b divided by a minus b அண்டுங்கிறது உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். a squared minus b squared the whole divided by a plus b the whole squared. Next step a plus b divided by a minus b a squared minus b squared a plus b into a minus b ன்னு எழுதலாம். a plus b the whole squared 2 times a plus b ன்னு எழுதலாம். இந்த a plus b இந்த a plus b கட் ஆயிரும். இந்த a plus b இந்த a plus b கட் ஆயிரும். ஃபைனலாக உங்களுக்கு என்ன இருக்கும்னா 1:1. ஆன்சர் இஸ் என்ன? 1:1. Seventh problem. If a by b equal to c by d equal to e by f equal to k, find pa plus qc plus re plus pb plus qd plus rf equals to. நம்ம இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம்னா a by b is equal to k, a is equal to bk. Then c by d is equal to k, c is equal to dk.
E by F is equal to K, E is equal to FK. நம்மளோட ப்ராப்ளம் PA plus QC plus RE the whole divided by PB plus QD plus RF equals. இதான் உங்களோட கொஷின். ஸோ P இந்த ஏக்கு பதிலாக நம்ம BKன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் Q இன்ட்டு சிக்கு பதிலாக நம்ம எதை அப்ளை பண்ணலாம்? DK. R ஈக்கு பதிலாக எதை அப்ளை பண்ணலாம்? FK. the whole divided by PB plus QD plus RF. ஸோ இந்த கேவெல்லாம் நம்ம காமனாக டேக்கிங் அவுட் சைடு. ஸோ கே காமனாக நீங்கள் வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன இருக்கும்? PB plus QD plus RF the whole divided by PB plus QD plus RF இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணிடலாம். ஃபைனலாக உங்களுக்கு K இருக்கும். ஃபைனலாக உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா K இருக்கும். Reverse working problem. The ratio of number of boys to the number of girls in a school 720 students. அதாவது ஸ்கூலில் மொத்தமாக 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எந்த ரேஷியோலனா 3:5. நெக்ஸ்ட், இஃப் 18 நியூ கேர்ள்ஸ் ஆர் அட்மிட்டட் in the school, 18 நியூ கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்கூலில் அட்மிட் ஆகுறாங்க. ஃபைண்ட் தி ஹவு மெனி பாய்ஸ் so that the ratio number of boys and number of girls may change 2:3. இதான் உங்களோட ப்ராப்ளம். ஸோ the ratio of number of boys and number of girls in a school 720 students. அந்த 720 நமக்கு எந்த ரேஷியோவில் பிரிக்க சொல்கிறாங்க? 3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரிக்க சொல்கிறாங்க. 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதை நம்ம எந்த ரேஷியோவில் பிரிக்கிறோம்? 3:5. பாய்ஸ் வந்துட்டு 3, கேர்ள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன 5. எப்படி பிரிக்கிறது? 720 த டோட்டல் 3 + 5 வந்துட்டு 8 இன்ட்டு 3, 720 டிவைட் பை 8 இன்ட்டு 5. ஸோ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா 270 வருது, இங்கே 450 வருது. ஸோ பாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்காங்கன்னா 270, கேர்ள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 450 இருக்காங்க. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 new girls are admitted. 18 new girls are admitted. Find the how many boys so that the ratio may change in the ratio of 2/3. இதான் உங்களோட கொஷின். நெக்ஸ்ட் ஸ்டெப், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 3 into 270 plus x, 2 into 468, 3 into 270 810, 3 into x 3x, 2 into 468 936. 3x is equal to 936 minus 810. 3x is equal to 126. X is equal to 126 divided by 3. X is equal to 42. நமக்கு find the year. X is equal to 42. இதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், 9th ப்ராப்ளம். ஆன்சர் இந்த பேஜில். த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் தி 2 houses. 2 வீட்டோட விலை வந்துட்டு 16:23. 2 years later, 2 வருஷம் கழிச்சு, when the prices of the first has increased by 10%. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அண்ட் தட் செகண்ட் வந்துட்டு 477 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைண்ட் த ப்ரைஸஸ் ஆஃப் த ரேஷியோ பிகம். நெக்ஸ்ட் அந்த ரேஷியோ வந்துட்டு 11:20 மாறுது. ஃபைண்ட் தயர் ஒரிஜினல் ப்ரைஸஸ் ஆஃப் த ஹவுஸ். இதான் உங்களோட கொஷின். இப்போ the ratio of the prices of the 2 house வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்குது? 16x 23x. 16x 23x. First has increased by 10%. 10% of 16x என்னன்னு பார்த்துருங்க. Second has increased by 477. So the ratio become 11/20. 16x plus 1.6x divided by 23x
plus 477 equal to 11/20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 17.6x கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க into 20. 11 into 23x plus 477. 20 into 17.6 வந்துட்டு உங்களுக்கு 352x வரும். 11 into 23 253x 253x. then 11 into 477 வந்துட்டு 5247 வருது. 5247 நமக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடணும். 352x minus 253x equal to 5247. 352 minus 253, 99x is equal to 5247. x is equal to 5247 divided by 99. x is equal to 53. x is equal to 53. நமக்கு 16x வேணும். 16 into 53 உங்களுக்கு 848. then 15x வேணும். 23x வேணும். 23x வேணும். 23 into 53. 23 into 53 வந்துட்டு 1219. ஸோ உங்களோட ஆன்சர் 848 is to 1219. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது 10th சம். இதுவே தெரியாமல் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த சம் சொல்லு. 10th சம் சொல்லாம நீ சொல்ற. 10th சம் சொல்லியா? சொல்றேன். 10th சம். Find in what ratio will be the total of the wages of a worker of a factory. இதெல்லாம் அடிக்க வைமா, சைட்ல எல்லாம் தெரியுமா? அடுத்த பேஜுங்க. பேஜுங்க எம்டி பேஜுங்க. இதா இது பின்னாடி திருப்பி இல்லை, அது எழுதிடுவேன். அது அடுத்த பேஜ். 10 11 சொல்லிட்டு போதும். 10th problem. Find in what ratio will be the total wages of the worker of a factory be increased or decreased if there be a reduction in the number of workers in the ratio 15:11 and the increment their wages in the ratio 22:25. உங்களுக்கு given ப்ராப்ளத்தில் increased decreased அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற கொஷினை நம்ம ரெசிப்ரோக்கலாக எழுதிட்டு ஃபைனலாக உங்களுக்கு கிடைச்ச ஆன்சரையும் நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா சிம்பிளாக இந்த மாடல் முடிஞ்சிடும். 15:11 அதை வந்துட்டு நீங்கள் 11:15xன்னு எழுதிக்கலாம். தென் 22:25 25 டிவைட் பை 22yன்னு எழுதிக்கலாம். 11 1 டைம், 22 2 டைம்ஸ், 5 டேபிளில் 5 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், 5/6xy. ஃபைனலாக இந்த ஆன்சரை 6:5ன்னு கொண்டு வந்துக்கலாம். இதுதான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டோட கான்செப்ட். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டோட கான்செப்ட் என்னென்னா, கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை ரெசிப்ரோக்கலாக போடணும். ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஆன்சரையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெசிப்ரோக்கலாக போடணும். இதுதான் உங்களோட 10th ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு 11th ப்ராப்ளம். $1,360 divided among ABC. 1,360 divided among ABC. Then A gets 2/3 of what B gets and B gets 1/4 of what C gets. What is the B share? இதான் வந்து உங்களோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 1,360 divided among ABC. 1,360 3 பேர் பிரிச்சுக்கிறாங்க. 1,360 divided among ABC. A gets 2/3 of B. A gets என்ன உங்களுக்கு 2/3 of B. B வேணும் அப்படின்னா 3/2 of A. B வேணும்னா உங்களுக்கு என்ன வரும் 3/2 of A. B is equal to 1/4 of C. B is equal to உங்களுக்கு என்ன 1/4 of C. C is equal to 4/1 of B. 4/1 B இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 3/2 of A எழுதிடலாம். B இருக்கிற இடத்துல இந்த B, இது B என்ன இருக்குது 3/2 of A. ஸோ
இதையும் கட் பண்ணிட்டீங்கன்னா 2 times 6a is equal to c. நமக்கு ஏவை ஏன்னு வச்சுக்கலாம், பியை வந்துட்டு நம்ம என்ன எழுதலாம் 3/2 of a. b வந்துட்டு நமக்கு என்ன 3/2 of a. c வந்துட்டு உங்களுக்கு என்ன 6a. இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன 1360. ஏவை ஏன்னு வச்சுக்கிறோம், பியை 3/2 of ஏன்னு வைக்கிறோம், சியை வந்து 6aன்னு வைக்கிறோம். a + b + c இதெல்லாம் சேர்ந்தது 1360. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் இந்த லைன் A2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை ஆஃப் 2 அப்போ 2a வரும். இங்கே 2 போடும்போது உங்களுக்கு இந்த 2 கேன்சல் ஆகி இங்கே 3a வரும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 12a வரும். இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2720 வரும். 17a is equal to 2720. a is equal to 2720 divided by 17. a வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 160 வருது. a வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது 160. ஆனால் கொஷினில் கேட்டிருக்கிறது b ஷேர். கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன b ஷேர். b ஷேர் வந்துட்டு ஃபார்முலா என்னென்னா 3/2 of a. 3/2 of a. ஸோ 3/2 of a இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் 160 போட்டுக்கலாம். இதை கட் பண்ணிங்கன்னா 80. 3 × 80 என்ன 240. ஸோ b ஷேர் 3 × 80 240 தான் உங்களோட b ஷேர். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர்.